தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். 2026ஆம் ஆண்டிலும் திராவிட மாடல் ஆட்சிதான் வரும் என்று திருவள்ளூரில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. நாம் தமிழர் கட்சியின் ஒரே நிலைப்பாடு தேர்தலில் தனித்து போட்டியிடுவதுதான். 234 தொகுதிகளில் 50% பெண்களுக்கு ஒதுக்கப்படும் என சீமான் அதிரடி. அதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக பாஜகவினர் எந்த கருத்தும் தெரிவிக்க வேண்டாம். திமுகவை வீழ்த்துவது மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். உலக பெரும் பணக்காரர் எலன் மாஸ்குடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி தொழில்நுட்பம் மற்றும் புதுமை துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது தொடர்பாக ஆலோசித்ததாக பிரதமர் மோடி எக்ஸ் தள பதிவு. குடும்பத்தினருக்காக மட்டுமே அமைச்சரவையை கூட்டி விண்வெளி கொள்கைக்கு முதலமைச்சர் ஒப்புதல். தேர்தலில் திமுக ஆட்சிக்கு மக்கள் முடிவுரை எழுதப் போவது உறுதி என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எக்ஸ் தள பதிவு. மக்கள் நலத்திட்டங்களில் இந்தியாவிற்கே முன்னணி மாநிலமாக திகழும் தமிழகம். கல்வி, மருத்துவம் என அனைத்து துறைகளிலும் முதலிடத்தில் இருக்கிறது என அமைச்சர் ரகுபதி பெருமிதம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம். தமிழ் வழி கல்வியில் படித்தவர்களுக்கு அரசு பணியிடங்களில் 20% முன்னுரிமை. தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு மட்டுமே தமிழ் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்கள் என தமிழக அரசு அரசாணை. தொல்லியல் துறை சார்பில் உலக மரபு நாள் கொண்டாட்டம். திருமலை நாயக்கர் மகாலை ஒரு வாரம் கட்டணமின்றி பார்வையிட அனுமதி. ஆர்வமுடன் பார்த்து செல்லும் சுற்றுலா பயணிகள். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஒரு சில இடங்களில் வெப்பம் அதிகரிக்கும். சென்னையில் வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.